Hi dears, this is Jayapriya. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functionsலேருந்து Exercise 1.1ல 4th sum தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6 and C is equal to 5, 6, 7 மூணு செட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. Show that A cross A is equal to B cross B intersection C cross C. இந்த ரெண்டு சைடும் வந்து LHS is equal to RHSன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கலாம். First given எடுத்து எழுதிக்கோங்க. Given A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. ஓகேவா? இப்போ நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHSல என்ன இருக்கு? A cross A. A cross A னா 5, 6 cross 5, 6. நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கூட பேர் ஆக போகுது. ஸோ 5, 5, 5, 6 தென் 6, 5, 6, 6 அவ்வளோதான். எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது? B cross B intersection C cross C ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம B cross B கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் C cross C கண்டுபிடிச்சிட்டு அதோடைய இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம B cross B கண்டுபிடிக்க போகிறோம். B என்ற செட்டில் 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 4, 5, 4, 4, 4, 5, 4, 6 வரும். 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? B cross B கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி C cross C கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? C இந்த செட்டில் 5, 6, 7 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5, 6, 7 cross 5, 6, 7. ஓகே, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. ஓகே, இப்போ நம்ம B cross B and C cross C கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் RHS என்னது நமக்கு? B cross B intersection C cross C. ஓகேவா? இன்டர்செக்ஷன் போது இந்த ரெண்டு B cross Bலையும் C cross Cலையும் காமனாக எது இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கே 5, 5 இருக்கு, இதுலேயும் 5, 5 இருக்கு. 5, 6 இருக்கு, இங்கேயும் 5, 6 இருக்கு. நெக்ஸ்ட் 5, 7லாம் இல்லை. நெக்ஸ்ட் 6, 5 இருக்கு, இங்கேயும் 6, 5 இருக்கு. 6, 6 இருக்கு, இங்கே 6, 6 இருக்கு. வேற எதுவுமே நமக்கு காமனாக இல்லை. ஸோ நமக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதலாமா? என்ன வரும்? 5, 5, 5, 6. அப்புறம் என்ன வரும்? 6, 5, 6, 6. அவ்வளோதான், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHSம் செகண்ட் ஈக்குவேஷன் RHSம் சேமாக இருக்கான்னு பாருங்க. 5, 5, 5, 5, 5, 6, 5, 6, 6, 5, 6, 5, 6, 6, 6, 6 இருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால LHS is equal to RHS நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன எழுதணும் கடைசியாக? from 1 and 2 LHS is equal to RHS. hence proved ன்னு எழுதினோம். அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.